வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா டைப் அண்டு ஷேப்ஸுங்கிறது 8th கிளாஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை நான் க்ரீன் கலரில் மாற்றிக்கிறேன். ஓகே, டைப் அண்ட் ஷேப்ஸ் போன கிளாஸில் பார்த்துருப்பீங்க. இந்த டைப் ஆன் எ பேத் பார்த்தோம். ஸோ ஒரு லைன் மேலே டைப் பண்ணுறது அப்படிங்கிறது தான். அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அடுத்த கிளாஸில் ஷேப்ஸை வச்சு நம்ம பார்க்கலாம். ஒரு ஷேப் போட்டதுக்கப்புறம் அது மேலே எப்படி பண்ணுறது, இல்லை அதுக்குள்ளார எப்படி பண்ணுறதுங்கிறதான் பார்க்கலாம். ஸோ இதில் நான் சும்மா இதில் சர்க்கிள் போட்டு வச்சுருக்கேன், சும்மா டெக்கரேஷனுக்கு. ஆக்சுவலாக இந்த கிளாஸில் நான் சர்க்கிளை வச்சு தான் நான் சொல்கிறேன். இல்லைனா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் கூட போடலாம். இப்போ ரெக்டாங்கிள் ஒன்று போட்டுக்கிறேன், இல்லைனா இந்த பாலிகான் ஒன்று போட்டுக்கிறேன். எது வேணாலும் போட்டுக்கலாம். மொத்தத்தில் ஷேப்பில் நம்ம எப்படி பண்ணுறோம், ஒரு ஷேப்பில் எப்படி டெக்ஸ்ட்டை கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். கலர்லாம் மேட்ரு கிடையாது, என்ன கலர் வேணாலும் இருக்கலாம். ஓகே, இப்போ நான் ஷேப்ஸ் எல்லாம் போட்டுட்டேன். கலர் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம அதை அந்த ஷேப்பை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், கலரை யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ டைப் அண்ட் ஷேப், அதாவது டைப் பண்ண போகிறோம் எதுலன்னா ஷேப்ஸில் டைப் பண்ண போகிறோம். இந்த ஷேப்னு கிடையாது, டிஃபால்ட்டு ஷேப்னு கிடையாது. நம்ம எப்படியோ ஒன்று நம்ம போட்டால் கூட அதுவும் ஒரு ஷேப்பு தான், சரிங்களா? எல்லாமே ஒரு ஷேப்பு தான். ஸோ அந்த ஷேப்புக்குள்ளார டெக்ஸ்ட்டை கொண்டு வரதுங்கிறது தான் இந்த கிளாஸ். இப்போ நம்ம வழக்கம் போல் சிம்பிள் தான், பாருங்கள். டீயை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஆப்ஜெக்டோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணியிருக்கிறேன்னா, அதுக்கப்புறம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டைப் 2ல் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டைப் 2ல் கிளிக் பண்ணிட்டேன். உள்ளே கொண்டு போய் கிளிக் பண்ணால் எனக்கு வராது, ஏன்னா அது செப்பரேட்டாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ எப்படிங்க கொண்டு வருதுன்னா, செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணும் போது இங்கே பாயிண்ட்ஸ்லாம் தெரியுதா? இங்கே ஒன்று எல்லா இடத்துலையும் பாயிண்ட்ஸ் தெரியுதா? செலக்ட் பண்ணதும் எட்ஜ் லைன் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும், அப்புறம் சென்டர் பாயிண்ட் தெரியும். இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அது நம்மளுக்கு சொல்லிருச்சு. இப்போ நான் ஓரத்தில் மவுஸ் கொண்டு போனேன்னா என்ன ஆகுது பாருங்கள். என்னோட கர்சர் இப்போ பாக்ஸ் மாதிரி இருக்குது, ஐ போட்டு பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதை நாங்கள் கொண்டு போனால் சர்க்கிள் மாதிரி மாறுது, பார்த்தீங்களா? அந்த சர்க்கிள் மாதிரி வந்ததுக்கப்புறம் அந்த எட்ஜ் மேலே, லைன் மேலே எங்கே வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்ஸ் அதாவது அந்த ஷேப் உங்களுக்கு உள்ளார இன்சைடு, இதில் மொத்தம் 2 டைப்பு தாங்க, இன்சைடு அவுட் சைடு. ஓகேங்களா? இன்சைடு. ஸோ இன்சைடு டெக்ஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேரக்டரில் ஏதோ ஒன்று மாற்றிக்கலாம், ஏன்னா அது என்னென்னமோ கன்றாவியாட்டிருக்கு. ஓகே, இதோட சைஸ் கூட நம்ம சின்னது பண்ணிவிட்டு நம்ம வழக்கம் போல் ரைட் கிளிக் பண்ணி ஃபில் கொடுத்திங்கன்னா இதுக்குள்ளார டெக்ஸ்ட்லாம் ஃபில் ஆயிரும். அது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். சரி, ஓகே, இப்போ இதெல்லாம் ஃபில் ஆயிடுச்சு. இப்போது இது எப்படி ஃபில் ஆகிருக்கு? இந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபில் ஆகிருக்கு. சப்போஸ் இந்த பாக்ஸை நான் குறைச்சேன்னா அதுவும் குறையும், பார்த்தீங்களா? அப்படின்னா அது எடிட்டபிள் தான். இதே நான் குறைச்சேன்னா என்ன ஆகுது பார்த்தீங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ப்ளஸ்ன்னு வருது பார்த்தீங்களா? ஸோ அங்கே டெக்ஸ்ட்டு மறையுது. ஸோ அங்கே டெக்ஸ்ட்டு மறைஞ்சிச்சுன்னா இன்னொரு பாக்ஸ் கூட போட்டு இதை கனெக்ட் பண்ணலாம், இல்லை இன்னொரு ஷேப்பு கூட அதை கனெக்ட் பண்ணலாம். சரி, ஓகே, நான் முதல்ல நான் ஆல்ரெடி நிறையா டைம் சொல்லியாச்சு. இது மறைஞ்சிச்சின்னா இதை கிளிக் பண்ணி அடுத்த ஷேப்பு, அடுத்த லைனுக்கு, அடுத்த பேரா எதை கொண்டு போனால் அதோட கண்டினியூட்டி அங்கே வரும். நம்ம நிறையா டைம் பார்த்தாச்சு. ஸோ நிறைய டைம் பார்த்ததை நான் திரும்ப சொல்ல விரும்பலை, வேணா லாஸ்ட்டாக ஒரு தடவை பண்ணி காட்டுறேன். இப்போ நாம் ஸ்கொயருக்கு பண்ணிட்டோம். ஸ்கொயர் தான் ஈஸியாச்சே. இப்போ சர்க்கிள்லாம் எப்படி வரும் அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கும். சர்க்கிளு இந்த ஷேப்பு இதெல்லாம். ஸோ இப்போ நாம் சர்க்கிள் பார்க்கலாம். செலக்ட் பண்ணியாச்சு, டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணியாச்சு. அது மேலே போனால் ரவுண்டாக மாறுது அந்த கர்சர், இல்லைன்னா கட்டமாக இருக்குது, அது மேலே போனால் ரவுண்டாகுது. ஒரு கிளிக் பண்ணியாச்சு. எப்படி இங்கே ஏன் கேப் ஆகுதுன்னா, அடுத்த வேர்டிங்ஸ், அந்த வேர்டு அந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் செலக்ட் ஆல், எங்கே இருக்குது செலக்ட், எல்லாமே கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு நான் அலைன்மெண்ட்டில் கூட நான் வச்சுக்கலாம். பேராகிராஃபில் போயிட்டு சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபுல்லாக கவர் ஆகிறது இதை வச்சுக்கலாம். இந்த மாதிரி எண்டு வரைக்கும் போகணும், அந்த ஷேப் தெரியணுன்னா இந்த ஆப்ஷன் வச்சுக்கலாம். அதாவது இது ஜஸ்டிஃபை, லாஸ்ட் லைன் ஜஸ்டிஃபை. ஸோ இந்த ஜஸ்டிஃபையை வச்சு பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே ப்ளஸ் இருக்கிற மாதிரி இங்கேயும் ப்ளஸ் வரலன்னா, இங்கே டெக்ஸ்ட்டு நான் எக்ஸ்ட்ரா டைப் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒன்று இப்படி டைப் பண்ணிகிட்டே போனேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள் ப்ளஸ் வந்துருச்சு.
இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு ப்ளஸ் வந்துருச்சு. இந்த இடத்துல இருக்கா ஏடி கீழே, அதே மாதிரி இங்கே ஒரு ப்ளஸ் இருக்கா. ஏன்னா அதெல்லாம் டெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் அந்த மாதிரி ஷேப்பில் வந்துருச்சு, அந்த மாதிரி ப்ளஸில் வந்துருச்சு. இப்போ ஓகே, சர்க்கிள்லாம் பார்த்தாச்சு. இந்த இது பார்க்கலாம், பாலிகானா. இது என்ன இது? பாலிகான் டூல். ஓகே, அதில் வந்துட்டு டூவில் போய் கிளிக் பண்ணி எட்ஜில் போய் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு பாலிகானில் வந்துடுத்து. எப்படி? ஸோ இதெல்லாம் நியூஸ் பேப்பரில் நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இன்னொரு கிளாஸ் இதில் வரப்போகுது, அந்த கிளாஸில் வேறு லெவலில் இருக்கும். இமேஜ் வித் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும், 12th கிளாஸு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இமேஜெலாம் நடுவில் சொருவும் போது அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். அதை நான் வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம 1 by 1 போகலாம். சரி, ஓகே. இப்போ நாம் பாலிகானும் பார்த்தாச்சு, பாலிகான் பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதுக்குள்ளார நான் கொண்டு வரணும் அப்படின்னா அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது நான் சும்மா கிறுக்கா முறுக்கான்னு பண்ணேன், ஆனால் இதில் கூட டெக்ஸ்ட் வரும் பாருங்கள். எப்படி? சும்மா ஏதோ ஒரு ஷேப் போட்டேன் பார்த்தீங்களா, அதுதான் அந்த மாதிரி தான். இப்போ நம்ம பென் டூலை வச்சு என்ன வேணாலும் ஷேப் போடலாம். ஷேப்பை போட்டுட்டு அதை எண்டு பண்ணிடணும். எண்டு பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு மேலே கிளிக் பண்ணி அது மேலே கொண்டு போய் ஒரு கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். மறுபடியும் பண்ணுறேன். அது மேலே ஒரு கிளிக்கப் பண்ணிவிட்டு இதை அழுத்திட்டா முடிந்தது. ஏதோ வேர்ல்டு மேப்பில் ஏதோ ஒரு பார்ட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஷேப்பை போட்டு அதில் டெக்ஸ்ட்டை கொண்டு வந்துடலாம். இதெல்லாம் வந்துட்டு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் இதை பண்ணிவிட்டு கூட டைரக்ட் செலக்டரில் போயிட்டு இதை வந்துட்டு கொஞ்சம் நவுத்தணும் அப்படின்னா முதல்ல ஒரு கிளிக் பண்ணிடுங்க, அப்போ செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நவுத்துனிங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். அதே மாதிரி இதையும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதை கர்வை பிடிச்சி இழுத்தா இந்த மாதிரி ரவுண்டு கிடைக்கும். அப்புறம் இதை பிடிச்சி இது பண்ணால் ஸ்மூத் கிடைக்கும். இதெல்லாம் பழைய கிளாஸில் பார்த்தோம். இதை பிடிச்சி இழுத்தா ஸ்மூத் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். இதுலேயும் வந்துட்டு கீழெல்லாம் டெக்ஸ்ட் இல்லையா, அப்போ நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே போயிட்டே இருக்கும். அப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஆயிரும். இங்கேயும் வந்துட்டு உங்களுக்கு ப்ளஸ் இந்த மாதிரி வந்துடும். இங்கே ஒரு ப்ளஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான். இப்போ நான் வந்துட்டு ஓகே அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இதில் ப்ளஸ் இருக்குது, அதை நான் இதில் கண்டினியூ பண்ணுறேன். நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன்னு சொன்னேன்ல. ஸோ நான் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டு மேலே ஒரு கிளிக் பண்ணிட்டு நார்மலாகவே செலெக்ஷனில் ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகும்னா, அந்த ப்ளஸ்ஸை ஒரு கிளிக் பண்ணிட்டா எனக்கு மவுஸ் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும். இல்லைன்னா மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். அதை கொண்டு போய் இந்த சர்க்கிள் மேலே நான் ஒரு கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பார்த்தீங்களா எனக்கு கண்டினியூ ஆச்சு. ஸோ நான் இங்கே டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அடுத்த சர்க்கிளில் வருது பாருங்கள். எப்படி அடுத்த சர்க்கிள் ஃபில் ஆகிட்டே போகுது பார்த்தீங்களா. காப்பி பேஸ்ட் இங்கே பார்த்தீங்களா, அடுத்த இதில் ஃபில் ஆயிடுச்சு. எனக்கு இதில் ஒரு கனெக்டர் கூட வந்திருக்கு. நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் நவுத்தினேன்னா எனக்கு அந்த கனெக்டர் மட்டும் அப்படியே இருக்கும். ஸோ அங்கே முடியறதே எனக்கு இங்கே வரும். ஸோ இதே மாதிரி நான் இதை கொண்டு போய் இதில் கனெக்ட் பண்ணலாம், இதை கொண்டு போய் இதை கனெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் டிசைன் பண்ணலாம். இது நியூஸ் பேப்பர்னு சொல்லலை, ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. அது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி ஆகும். ஓகே, இது எல்லாமே ஒரு டைப்புங்க. அதாவது ஷேப்பு மூலமாக உள்ளே டைப் பண்ணுறது. இப்போ ஷேப் மூலமாக வெளியே டைப் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஓரங்கட்டிடுவோம், வெளியே தூக்கி வச்சுருவோம். ஓகே, நான் இப்போ வந்துட்டு ரெக்டாங்கிள் ஒன்று போடுறேன், அப்புறமேட்டுக்கு சர்க்கிள் ஒன்று போடுறேன். சர்க்கிளுக்கு வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் இப்போ 2 ஷேப் போட்டிருக்கேன். இந்த 2 ஷேப்புக்கும் நான் வந்து அவுட்லைனில் திரும்ப அதே மாதிரி தான் கிளிக் பண்ண போகிறேன். ஆனால் எனக்கு டெக்ஸ்ட்டு வந்துட்டு உள்ளே வரக்கூடாது, எனக்கு வந்து அவுட்லைனில் வரணும். எனக்கு இதை சுற்றி இந்த ஷேப்பை சுற்றி வரணும். அப்படின்னா என்ன பண்ணுறதுனா, ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணுங்கள், டீயை செலக்ட் பண்ணுங்கள், எண்டிங்கில் போங்க, இந்த ரவுண்டு வரும், கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேன். கிளிக் பண்ணால் ஏன்னா போனது மாதிரி வந்துடும். அந்த ரவுண்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய கீபோர்டில் ஆல்ட் கீ அமுக்குனிங்கன்னா இங்கே பாருங்கள் மவுஸ் வந்துட்டு ரவுண்ட் ஆகுதா. அதே நீங்கள் வச்சதுக்கப்புறம் ரவுண்ட் ஆனதுக்கப்புறம் ஆல்ட் அமுக்கி கிளிக் பண்ணுங்கள்.
அது ஒரு ஷேப் மாறும். அப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாறிடும். ஸோ நீங்கள் ஆல்ட் அமைக்கி கிளிக் பண்ணதுனால உங்களுக்கு வந்து அவுட்லைன் மேலே வந்திருக்கு, அந்த ரெக்டாங்கிள் மேலே வந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த சர்க்கிளும். இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், டீ அழுத்திக்கிறேன், இங்கே போகிறேன், ரவுண்டு வருது. ஆல்ட் அமைக்கிட்டு ஒரு கிளிக் பண்ணுறேன், எனக்கு ரவுண்டாக வந்துருச்சு. சரி, ஓகே. இதெல்லாம் எடிட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். இதை டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் டைப் பண்ண போயிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், அது வந்து ப்ளஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அதில் நிறையா உள்ளே அடங்கிருச்சு. ஸோ அதனால் ப்ளஸ் ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நீங்கள் சென்டர் அலைன்மெண்ட்டு, ஜஸ்டிஃபை, கேரக்டரில் வந்துட்டு சைஸை பெருசாக்குறது, அப்புறமேட்டுக்கு தூரத்தை கம்மியாக்குறது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும். அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதுக்கும் வந்துட்டு இதுக்கு வந்து ஸ்டார்டிங் எண்டிங் கிடையாது. ஆனால் இதை வந்து நம்ம போன கிளாஸில் பண்ணனால இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங் எண்டிங் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு எண்டிங்கு, ஏன்னா அங்கே தான் ப்ளஸ் இருக்குது. இது வந்து ஸ்டார்டிங்கு, இது வந்து சென்டர் பாயிண்ட்டு. இதை வச்சு இப்படி நவுத்தலாம், ரயில் போட்டு மாதிரி. சுக்கு புக்கு ரயில். இதை அப்படியே உள்ளே கொண்டு போனால் இன்சைடு வந்துடும், இன்சைடு லைனு. வெளியே கொண்டு வந்தால் அவுட் சைடு லைன். இதெல்லாம் போன கிளாஸில் பார்த்தது தான். என்ன இதில் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணுங்க, பாருங்கள் நெருக்கிட்டு இருக்கோம், அது நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணி இழுத்துட்டு வரணும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும், அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். இது வந்துட்டு எண்டிங் பாயிண்ட்டு. ஸோ இது வந்து ரொம்ப டெக்ஸ்ட் அதிகமாக இருக்கா, டெலீட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன். கொஞ்சம் டெக்ஸ்ட்டு கம்மி பண்ணிவிட்டு இப்போ நான் இதை வந்துட்டு செலக்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணுறேன். சைஸை கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். இந்த வேர்டையும் எடுத்துட்டு நான் வணக்கம் நண்பாவே கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எண்டிங் பாயிண்ட்டு 180 டிகிரியில் கொடுத்துக்கிறேன். 9 o'clock 3 o'clockல கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ நான் இந்த இதை வந்துட்டு நான் பெருசாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கரெக்டாக வரும். ஏன் கரெக்டாக வருதுன்னா அங்கே ஜஸ்டிஃபைல இருக்குது. சென்டரில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். லெஃப்ட் அலைன்மெண்ட்னா இங்கே இதுதான் ஸ்டார்டிங்காக இருக்கும். ரைட் அலைன்மெண்ட்னா இதுதான் எண்டிங்கு. இன்னும் கூட சின்னது பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், சென்டர். ஸோ நீங்கள் வந்துட்டு கரெக்டாக இந்த ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இது வந்துட்டு சென்டர் பாயிண்ட் ஆக்சுவலாக தலைகீழாக இருக்குது. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இதே நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே இழுத்துட்டு போனீங்கன்னா வணக்கம் நண்பா உள்ளே இருக்கும். எப்படி உள்ளே இருக்கா? அவ்வளோதான். இப்போ வந்துட்டு அந்த சர்க்கிளை கொண்டு வந்து உள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட்லேயே ஒரு உலகம் மாதிரி இருக்குது. அதில் வந்துட்டு வணக்கம் நண்பா. இதை நீங்கள் பெருசு பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அப்படியே அதுக்கு செட் ஆயிரும், வணக்கம் நண்பா. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் இருக்கிற டெக்ஸ்ட்டை கொண்டு வந்து இப்படி வச்சிடலாம். இதில் வந்துட்டு டெக்ஸ்ட்டை நீங்கள் வேறு மாதிரி டைப் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டார்டிங் எண்டிங்கை கீழே இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், உங்களோட விருப்பம் தான். ஸோ ஷேப்புக்குள்ளே எப்படி பண்ணுறதுங்கிறத நான் பண்ணிட்டேன். ஷேப்புக்கு அவுட்லைனில் எப்படி பண்ணுறதுங்கிறது பண்ணிட்டேன். ரெண்டுக்குமே சிம்பிளாக, ரெண்டுமே சேம் தான், ஒன்றும் இல்லை. இதை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு வெளியே அவுட்லைனில் அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வரும். அவுட்லைனில் வரணுன்னா அதை அவுட்லைன் கிளிக் பண்ணும் போது ஆல்ட் அமைக்கிட்டு கிளிக் பண்ணுங்கள், அவ்வளோதான். இது ரெண்டு தான் கான்செப்ட்டு. அதை உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கேன் இவ்வளோ இது போட்டு. ஸோ நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் காட்டுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் மேனுவலாக கூட நீங்கள் இப்படிலாம் போட்டு உங்களுடைய திறமைகளை நீங்கள் காட்டுங்கோ. ஸோ டைப் அண்ட் ஷேப் வந்துட்டு இவ்வளோ தான். ஸோ அதை வச்சு நீங்கள் லோகோ க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இதை வந்துட்டு எல்லோவாக மாற்றிடுறேன். அடுத்தது வார்ப் டெக்ஸ்ட்டு. வார்ப்புனா பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டு போட்டுட்டு அது இந்த மாதிரி டைப் அண்ட் ஷேப்னு இருக்குல்ல, இந்த டெக்ஸ்ட்டை எப்படி வேணாலும் இழுக்கலாம், வளைக்கலாம், உடைக்கலாம், அப்படிங்கிறது தான் வார்ப் டெக்ஸ்ட்டு. ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.